இன்னைக்கு அரசியல் ஆசை வந்து நாளைக்கு அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிற காலம் இது. அதனால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மக்களோட பிரச்சனைகள் தெரியாது. மக்களோட பிரச்சனைகள் தெரியணும்னா ஒரு கிரைசிஸ், ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வரும்போது மக்களை காப்பாத்துற தலைவர் வேணும்னா அவர் வந்து அந்த ட்ரெயினிங்கோட வந்த ஒரு தலைவரா இருக்கணும். இப்ப சொல்லலாம் வாரிசு அரசியல்னு சொல்லி குற்றம் சாட்டலாம். வாரிசு அரசியல் இல்லாத இடத்துல என்னாச்சு? இங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் யாரும் பேசுறது இல்ல. நல்ல விஷயங்கள் பேசணும்னா இந்த பக்கத்து மக்கள் மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நான் பிறந்து வளர்ந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்களோட மிக க்ளோஸ் அசோசியேட் எங்க அப்பா. அப்ப நான் அந்த பக்கம் சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பொண்ணு. ஆனா எங்க அப்பா டாக்டர் கலைஞரை பத்தி அவ்வளோ பெருமையா பேசி நான் கேட்டிருக்கேன். எங்க அப்பா வந்து ஒரு பெரியார் ரசிகர். தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஏன் இவ்வளோ கெத்து? ஏன் நம்ம இப்படி அப்படி அவங்க சொன்னாங்க இல்லையா, வீட்டில் வேலைக்கு வர அம்மா அவ்வளோ தைரியமா இருக்காங்க. அந்த தன்னம்பிக்கை எங்கேருந்து வருது? சினிமாலெல்லாம் பாலிட்டிஷியன்ஸ்னா இவ்வளோ பயமுறுத்துறாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ இயல்பாக இருக்கீங்க, எப்படி அது? அதே மாதிரி போலீஸையும் அவ்வளோ மோசமாக காமிக்கிறாங்க. நான் படங்கள் எடுக்கும்போது போலீஸை ரொம்ப நல்லவங்களாக காமிப்பேன், அரசியல்வாதிகளை ரொம்ப நல்லவங்களாக காமிப்பேன். ஏன்னா மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும்ல. நம்ம போலீஸையும் இந்த நாட்டை ஆளறவங்களையும் இந்த நாட்டை லா அண்ட் ஆர்டர் கொண்டுறவங்களையும் நம்ம மட்டமாகவே காமிச்சிட்டு இருந்தா மக்களுக்கு எப்படி மரியாதை இருக்கும்? மக்களுக்கு எப்படி மதிப்பு இருக்கும்? நான் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், ஒரு பர்சனாலிட்டி. அவங்க ரிட்டையர் ஆயாச்சு. ஏடிஜிபி வனிதா மேடம் அவங்களோட இன்டர்வியூ. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களோட. அவங்களும் அதே பாயிண்ட்டை சொன்னாங்க. லக்ஷ்மி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது தெரியுமா? அவர் என்னை நேருக்கு நேர் உட்கார வச்சு, சேரில் உட்கார வச்சு அவ்வளோ ஒரு பெண்ணை அவ்வளோ மரியாதையாக நடத்தினார். என்னால் ஃபொர்கெட்டே பண்ண முடியாத இந்த விஷயத்தை அவங்க சொன்னாங்க. ரொம்ப அன்னாட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிற அன்னாட கூலி வாங்கிட்டு இருக்கிறது பெண்கள். அப்படியாப்பட்ட நிறைய பேரை நான் என்னோட ஷோவில் பார்ப்பேன். அவங்களுக்கு ஒரு வயசு வந்து அவங்களுக்கு டெய்லி வேலைக்கு போக முடியாதுங்கிற ஒரு நிலைமை வரும்போது அது ஒரு 1000 ரூபாய் கூட இருக்கலாம். அந்த 1000 ரூபாய் எவ்வளோ தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் கொடுக்கும். எந்த குழந்தைக்கும் குறைபாடுகளோ வித்தியாசமோ இருக்கக்கூடாது. அந்த பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ முக்கியமான உணவு. நான் பர்சனலாக ஐ பிகேம் சச் அ பிக் ஃபேன். நான் வந்து அவ்வளோ ஒரு ரசிகை ஆயிட்டேங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பார்த்து. நான் பல மேடைகளில் இதை சொல்லியிருக்கேன். அது அரசியல் மேடைகள் கிடையாது. ஆனால் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து நம்ம டெய்லி அந்த மாதிரி குழந்தைகளையும் அந்த மாதிரி பெண்கள்கிட்டையும் பேசும்போது நமக்கு தெரியும். இவ்வளோ பெண்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு தைரியம் வருது. என்னன்னா எனக்கு இது ஒரு புதுமையான ஒரு மேடை. நான் அண்ணன்ட்டு அதுதான் சொன்னேன் அன்னைக்கு அவர் என்னை அழைத்த போது. நான் இந்த மாதிரி மேடைகளில் பேசினதில்லை. இவங்கெல்லாம் இவ்வளோ அழகாக தமிழில் பேசுகிறாங்க. அது கேட்கும்போது எனக்கும் அப்படி தமிழில் பேசணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நான் பிறந்து வளர்ந்தது வேறொரு மாநாடு, கேரளா. தாய்மொழி தமிழாக இருந்தால் கூட ஒரு மலையாளம் கலந்து பேசுவேன். அதை நீங்கள் மன்னிக்கணும். நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். இன்னும் கற்றுக்கிட்டு உங்களை மாதிரி அழகாக தமிழ் மொழியில் பேசுகிறதுக்கு நான் எல்லா முயற்சியும் எடுப்பேன். ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விழாவில் டாக்டர் கலைஞர் அவர்களோட இந்த மேடையில் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் அவரோடு. நான் ஒரு பெரியார் அவர்களோட பெரிய ஃபேன். அதனாலேயே நான் டாக்டர் கலைஞர் அவர்களோட பெரிய ஃபேன். என்னை பார்க்கும்போது ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. நமக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? ஒருத்தரை பார்த்தா நம்மளே நினச்சிப்போம், ஓ இவங்க இப்படியாப்பட்டவங்க, இவங்க இப்படி இந்த பக்கத்தை சார்ந்தவங்கன்னு ஈஸியாக இடம் போட்டுடுவாங்க. அது வந்து உண்மையாக இருக்கணும்னு இல்லை இல்லையா? அப்போ அந்த மாதிரியான பிம்பங்களை உடைக்கிறது மிக அவசியம்.
ஏன்னா நம்ம ஒரு போலரைஸ்ட் சொசைட்டியில், சமுதாயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலரை பூசுகிற ஒரு ஒரு டைமில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதையெல்லாம் உடைச்சி போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதனால் நான் இந்த மேடையை ரொம்ப முக்கியமான ஒரு மேடையாக நான் கருதுகிறேன். ஸோ எதுவுமே மறக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இது பேஜாக போகிறது, அதனால் அவ்வளவும் பேசினேன்னா நாளைக்கு காலையில் வெடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் இங்கே பேசிக்கிறேன். பிஃபோர் ஐ கோ இன் டு அந்த மெயின் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சகோதரி அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. தேவதைன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. யாரால் அப்படி இன்னொரு பெண்ணை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண முடியும்? யாரால் முடியும்? ஒரு தேவதையால் மட்டும்தான் முடியும். இந்த பெண்ணுக்கு, ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதும் அந்த ஒரு பாராட்டுறதும் எவ்வளோ அவசியம் தெரியுமா? சிஸ்டர்ஹுட் சொல்லுவாங்க. நான் என்னோட ஷோவில் வர்றது பெண்கள்கிட்ட சொல்லுவேன், நம்மளுக்கு எதிராளிகள் வந்து ஆண்கள் கிடையாது, பெண்கள் தான். இன்னும் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு பெண்ணுக்கு எப்போ பாராட்ட முடியும்னா அந்த பெண் அவ்வளோ தன்னம்பிக்கையோடு இருக்கணும். இதுதான் நம்ம வளர்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம் முன் வச்ச என் சகோதரி அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அண்ணன் சொன்னார் அவங்க பாட்டி கூடன்னு. என்னால் நம்ப முடியலை. இவ்வளோ அழகாக இருப்பாங்களா பாட்டி? ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அது அவங்க சொன்னாங்களா, அவங்க ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. நான் 2 பேரையும் அவ்வளோ ரசித்து அவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டுட்டு இருந்தேன். நீங்கள்லாம் பேசிட்டீங்களா என்னன்னு தெரியலை. அவங்களோட ஃபுல் பேச்சை என்னால் கேட்க முடியல, கொஞ்சம் தான் கேட்டேன். பட் அவ்வளோ அருமையாக பேசினாங்க. தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ்நாட்டு பெண்களை பற்றியும், பெண்ணாக பிறந்தா தமிழ்நாட்டில் பிறக்கணும்னு ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா? அது எவ்வளோ உண்மை தெரியுமா? இது ஒரு மேடைக்காக, ஒரு பேச்சுக்காக பேசுகிறது பேச்சு கிடையாது. நான் தமிழ்நாட்டில் பிறக்கலை, நான் தமிழ்நாட்டில் வளரலை. ஆனால் நான் புகழ்ந்த வீடு, நான் வந்து சேர்ந்த இடம் தமிழ்நாடு. நான் வந்து ரொம்ப பெருமையாக நான் தமிழ், என் மொழி தாய்மொழி தமிழ்னு ரொம்ப பெருமையாக எனக்கு புல்லரிக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தமிழ்நாடு. நான் வந்து எத்தனையோ வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு அடம் பிடிச்சு சண்டை போட்டு யூஎஸ்க்கு போக மாட்டேன், நான் தமிழ்நாட்டுக்கு தான் வருவேன்னு அடம் பிடிச்ச வந்த ஆள் நான். 15 வயசில் எனக்கு நிச்சயமாகி 16 வயசில் நான் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறேன்னு தெரிஞ்ச போது என் தாத்தா எனக்கு அ புக்கு வாங்கி கொடுத்தாரு. அவர் என்கிட்ட சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கும்போது நீ பஸ் போர்டெல்லாம் வாசிக்கணும், அப்போ நீ கொஞ்சம் தமிழ் கற்றுக்கோன்னு. அப்போ எனக்கு தெரியாது தமிழையும் தமிழ் மக்களையும் நான் இவ்வளோ உயிருக்கு உயிராக நேசிப்பேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு உங்களையெல்லாம் பார்த்தா எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது தெரியுமா? அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஏன் இவ்வளோ கெத்து? ஏன் நம்ம இப்படி அப்படி அவங்க சொன்னாங்களே, வீட்டில் வேலைக்கு வர அம்மா அவ்வளோ தைரியமாக இருக்காங்க. அந்த தன்னம்பிக்கை எங்கேருந்து வருது? யாரு கொடுக்குறாங்க அந்த நம்பிக்கையை? யோசிச்சு பார்ப்போமா? அது கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. எங்கேருந்து வருது அந்த தைரியம்? அந்த மாநிலத்தை ஆளுற அரசு வந்து எப்போ இருக்கா அந்த பெண்கிட்ட, நீ ஒரு பெண் பிள்ளைய பெத்துக்கோ, அந்த பெண் பிள்ளைய நீ பெத்துக்கிட்டேன்னா அந்த பிள்ளைக்கு நான் பொறுப்பு, அந்த பிள்ளை நம் வீட்டு செல்வம் சொல்லுற ஒரு அரசு இருந்தா ஏன் அந்த தைரியம் வராது? அவங்க சொன்ன மாதிரி அந்த தாய் ஒரு வயசுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்களேன், எனக்கு இப்போ 60 வயசு ஆக போகிறது. ஓகே, அப்படி இருக்கும்போது எனக்கே படிப்பு இருக்குது, தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் கூட ஒரு பயம் வரும். நம்ம வயசு காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் பசங்க பார்த்துக்கிட்டாலும் என்ன இருந்தாலும் நமக்கு ஒரு
நம்ம யாரையும் சார்ந்து வாழக்கூடாதுங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ரொம்ப அன்னாட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிற அன்னாட கூலி வாங்கிட்டு இருக்கிறது பெண்கள். அப்படியாப்பட்ட நிறைய பேரை நான் என்னோடய ஷோவில் பார்ப்பேன். அவங்களுக்கு ஒரு வயசு வந்து அவங்களுக்கு வேலைக்கு டெய்லி வேலைக்கு போக முடியாதுங்கிற ஒரு நிலைமை வரும்போது அது ஒரு 1000 ரூபாய் கூட இருக்கலாம். அந்த 1000 ரூபாய் எவ்வளோ தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் கொடுக்கும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் அவர்களோட திட்டங்களை அவர்களோட கனவுகளை யார் இப்போ வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ நமக்கு இருக்கிற மாண்புமிகு நம்ம முதலமைச்சர் அதை ரொம்ப அருமையாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு விஷயம் சொன்னாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், காலை உணவு, அது எவ்வளோ முக்கியம். நான் பார்த்துருக்கேன். நான் வந்து சொல்வதெல்லாம் உண்மையில் எல்லா தரப்பு மக்களையும் பார்க்குறேன். எனக்கு அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற தினசரி பிரச்சனைகள், தினசரி போராட்டங்களை பற்றி எனக்கு தெரிய வந்தது இந்த ஷோ மூலமாக. அப்போது நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறதே வந்து அந்த மத்தியான உணவுக்காக தான், அங்கே தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் அதுக்காக போன பல பெண் குழந்தைகள் இன்னைக்கு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க, போலீஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு திட்டம் வந்ததுனால. அதே மாதிரி இப்போ வந்து ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறதுன்னா, அந்த காலை உணவு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போனால் தான் பசங்களுக்கு பிரெயின் ஒர்க் பண்ணும். பசியோட குழந்தை மத்தியான உணவு வர பட்னி அங்கே உட்காந்தா மூளை வேலை செய்யாது, நைட்டு பூரா சாப்பிடாம. தட் இஸ் வை அதுதான் அதை ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் சொல்கிறாங்க. அது வந்து சத்தோட அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் நம்மளோட பொறுப்பு. குழந்தைகளோடு கல்வியிலேயோ அவங்களோட மருத்துவத்திலேயோ இல்லை அவங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள், அந்த செக்யூரிட்டியாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், அதில் எந்த குழந்தைக்கும் குறைபாடுகளோ வித்தியாசமோ இருக்கக்கூடாது. அந்த பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோ முக்கியமான உணவு. நான் பர்சனலாக ஐ பிகேம் சச் அ பிக் ஃபேன். நான் வந்து அவ்வளோ ஒரு ரசிகை ஆயிட்டேங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பார்த்து. நான் பல மேடைகளில் இதை சொல்லியிருக்கேன், அது அரசியல் மேடைகள் கிடையாது. ஆனால் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து நம்ம டெய்லி அந்த மாதிரி குழந்தைகளையும் அந்த மாதிரி பெண்கள்கிட்டையும் பேசும்போது நமக்கு தெரியும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கீம் அது, அவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்கீம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாரையும் வந்து கேப்சர் பண்ணின ஒரு ஸ்கீம் அது. அடுத்தது வந்து இந்த ஆக்சிடெண்ட் பற்றி சொன்னாங்க. நான் இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ண விஷயங்களை சொல்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, பேஜாக எழுதிட்டு வந்திருக்கேன். அப்போது இந்த ஆக்சிடெண்ட் நம்ம பல தடவை ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம நிறுத்தணும்னு நினச்சா கூட சொல்லுவாங்க, போய் தலையை கொடுக்காதே, போய் தலையை கொடுத்தா தேவையில்லாமல் பிரச்சனையாகும். அப்போ நமக்கு தோணும், இது யாரோ பெற்ற பிள்ளை தானே, யாரோடோ ஹஸ்பண்டாக இருக்கலாம், யாரோடோ ஒய்ஃபாக இருக்கலாம், நம்ம விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணுவோம். பட் அப்போவும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். ஸோ இந்த விஷயம் நான் இன்றைக்கி தான் எனக்கு தெரிய வந்தது. இப்படி ஒரு திட்டத்தை நம்ம முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்காருன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இங்கே நல்ல விஷயங்கள் எல்லாம் யாரும் பேசுறதில்ல. நல்ல விஷயங்கள் பேசணும்னா இந்த பக்கத்து மக்கள் மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நான் பிறந்த வளர்ந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்களோட மிக க்ளோஸ் அசோசியேட் எங்கள் அப்பா. அப்போ நான் அந்த பக்கம் சார்ந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பொண்ணு. ஆனால் எங்கள் அப்பா டாக்டர் கலைஞரை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசி நான் கேட்டிருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஒரு பெரியார் ரசிகர். எங்கள் வீட்டில் அவங்க சொன்னாங்க இல்லையா, மெட்டியொலி ஃபேமிலின்னு, நாங்கள் 5 பெண்கள் 1 பையன். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து 3ஆவது. அதனால அப்பா ஐ டோன்ட் திங்க் என்னோட அப்பா அம்மா அதுக்காக ட்ரை பண்ணல.
ஆனால் கூட நாங்களும் மெட்டி ஒலி ஃபேமிலி தான். எங்கள் அப்பாவுக்கு 5 சிஸ்டர்ஸ். எங்கள் அப்பா 15 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்க சிஸ்டர்ஸ், கசின்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வரும்போது நான் அங்கே வந்து பெரியாரோட இன்ஃப்ளூயன்ஸ் எங்கள் ஃபேமிலியில் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஓகே, ஸோ நான் ஆனால் ராஜாஜியோட ஃபாலோவர், ராஜாஜியோட அசோசியேட். எங்கள் அப்பா எலெக்ஷன்லலாம் நின்ன ஆள். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அப்போல்லாம் புரியலை. நான் ரொம்ப சின்ன பொண்ணு, பெருசாக வந்து படிப்பு அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணி அப்படி போயாச்சு. பட் இப்போ பொது வாழ்க்கைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ இத்தனை விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சு பார்த்து தெரிஞ்சு வரும்போது யோசித்தோன்னா அப்போ புரியுது. அன்னைக்கு யார் நல்லது செஞ்சாலும் எந்த பக்கத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அதை பாராட்டினாங்க. தனி மனித தாக்குதல்ங்கிறது ஒன்று இருக்கலை. எல்லாமே வந்து மக்கள் சேவை, மக்களுக்காக பண்ணுற திட்டங்கள், மக்களுக்காக செயல்படுற விஷயங்கள், அதெல்லாம் வந்து எடுத்து ஓக்கலாக பேசினாங்க. அதே மாதிரி கிரிட்டிசிசமும் இருக்கும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கிரிட்டிசிசத்துக்கு விமர்சனங்கள், சுகாதாரமான விமர்சனங்கள், அது ஒன்று இருக்குல்ல. ஹெல்தி கிரிட்டிசிசம் அது ஒன்று இருக்குல்ல. கிரிட்டிசிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த பக்கத்தை சேர்ந்த ஆள், ஸோ இந்த பக்கத்தில் என்ன தவறுன்னு இருந்தாலும் நான் பேச மாட்டேன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஒரு 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 அரசு வந்து நல்ல திட்டங்களை, நல்ல விஷயங்களை கொண்டு போகும்போது அதை பற்றி பெருமையாக உறக்க சொல்லி பாராட்டுறது நம்ம கடமை. அது ரொம்ப அது அந்த அரசுக்கு இன்னும் ஊக்கத்தை அளிக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் இதெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கேன். பெரியார் ஆகட்டும், பெரியாரோட பெண் விடுதலை கொள்கைகளாகட்டும், எல்லாம் நான் சொல்வதெல்லாம் உண்மைக்கு வந்தபோது அந்த இயக்குனர் தான் எனக்கு பெண் ஏன் அடிமையானாலுங்கிற புக்கை கொடுத்தாரு. அப்போலேருந்து ஆரம்பிச்சது எனக்கு. அப்போ தான் எனக்கு கனெக்ஷன் போச்சு. 30 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா சொன்ன விஷயங்கள் இதுதானே, இதனால தான் அப்பா அப்படி இருந்தாரோ. ராஜாஜி அவர்கள் வந்து எங்கள் வீட்டில் தங்கியிருக்காரு. அவரும் பெரியாரும் அவ்வளோ நல்ல நண்பர்கள். ஆனால் 2 பேரும் 2 வித்தியாசமான ஐடியாலஜிஸ்லேருந்து வரவங்க. பட் அவங்களுக்கு தனி மனித எனிமிட்டியே கிடையாது. அவங்க 2 பேரும் தனி மனிதர்களாக நல்ல நண்பர்கள். அது எவ்வளோ ஒரு ஹெல்தியான விஷயம். அது இப்போ நமக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் யூடியூபையும் சோஷியல் மீடியாவும் திறந்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது எது உண்மை, எது வந்து அவங்களோட பார்வையில் மட்டும் இருக்கிற உண்மைன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியலை. அதனால இந்த மாதிரி மேடைகளில் வந்து நம்ம அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது மிக மிக அவசியம் இல்லையா? கரெக்டு தானே நான் சொல்கிறது? அப்புறம் இந்த அரசு வந்து அகேன்ஸ்ட் ஹிந்துஸ், தமிழ் பண்டிகைகள் தட் இஸ் ஹிந்து பண்டிகைகளில் விஷ் பண்ணுறதில்ல, இப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். கான்ஃப்ளிக்டிங் இப்படி ஒரு இடத்துலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஆனால் அதுக்கு வந்து இவ்வளோ பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னது? 3500 கும்பாபிஷேகம் இந்த அரசு பண்ணியிருக்குங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். நான் வரும்போது எங்கூட வந்தது அட்வொகேட் தமிழன் பிரசன்னா அவர்கள். அவர் பல விஷயங்கள் என்னோட ஷேர் பண்ணார். அவரோட இனிமையான தமிழில், அவரோட கமாண்ட் ஆஃப் லாங்குவேஜில் கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. பல விஷயங்கள் நான் தெரிந்து கொண்டேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அவர் தான் எனக்கு சொன்னார், அவர் வந்து செயல் பாபு அண்ணன், சேகர் பாபு அண்ணன் இல்லை, செயல் பாபு அண்ணன். அரங்கமே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னார். அண்ட் ஸோ இன்னொரு விஷயம், நான் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன். நான் சினிமாக்குள்ளே வந்த புதுசு, நான் ஒரு 45 வயசில் தான் நான் தமிழ் சினிமாக்குள்ளே வந்தேன் ஃபஸ்ட் டைம். சினிமாவே பார்க்க கூட விடாத ஒரு ஃபேமிலியிலேருந்து எனக்கு
டாக்டர் கலைஞர் அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு எப்படி எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும்ல, ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு பொது 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 என்ன சொல்கிறது, சாதாரண ஒரு ஒரு பெண்ணாக வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு என்ன இம்ப்ரெஷன் வரும்? எனக்கு என்ன இம்ப்ரெஷன் வந்தது தெரியுமா? அவ்வளோ படித்தவர், அவர் வந்து கவிஞர், கலைஞர், சீஃப் மினிஸ்டர், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், இவ்வளோ இருந்தும் ஒரு பெண்ணை தனக்கு சமமாக வச்சு பேசுறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம், ரொம்ப நுணுக்கமான விஷயம். அது தமிழ்நாட்டில் தாங்க அது இருக்குது. பல இடங்கள்ல நான் போய் பார்த்துருக்கேன். ஈவன் செட்ஸில் கூட எங்கிட்ட ஓப்பனாக கேட்பாங்க, நீங்கள் தெலுங்கில் நான் ரொம்ப நடித்ததில்லை, கேரளாவில் இருப்பேன், மலையாள படங்களில் நடிச்சிருக்கேன், தமிழ் படங்களில் நடிச்சிருக்கேன். அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து, அந்த லைட் ஆஃபீஸர்லேருந்து ஸ்டார்ஸ் வரைக்கும் என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அம்மான்னு கூப்பிடுறது விஷயம் இருக்குல்ல, பெண்கள் அம்மான்னு கூப்பிடுறது, மரியாதையோடு கூப்பிடுறது, அது தமிழ்நாட்டில் தான். எங்கேருந்து அந்த கல்ச்சர் வருது, அந்த கலாச்சாரம் எங்கேருந்து வருது, அந்த மரியாதை எங்கேருந்து வருது, அது வந்து அங்கேருந்து வரணும். அப்போ தான் அது வரும். அது அந்த அந்த சமுதாயத்தோட இரத்த ஓட்டத்தில் இருக்கணும். அப்போ தான் அது வரும். அது நான் ரொம்ப ரொம்ப என்னை ரொம்ப டச் பண்ணின ஒரு விஷயம். அதே மாதிரி ரீசண்டாக நான் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர், ஒரு பர்சனாலிட்டி. இப்போ அவங்க ரிட்டையர் ஆயாச்சு, ஏடிஜிபி வனிதா மேடம் அவங்களோட இன்டர்வியூ. அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களோட. அவங்களும் அதே பாயிண்ட்டை சொன்னாங்க. லக்ஷ்மி, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது தெரியுமா? அவர் என்னை நேருக்கு நேர் உட்கார வச்சு, சேரில் உட்கார வச்சு, அவ்வளோ ஒரு பெண்ணை அவ்வளோ மரியாதையாக நடத்தினார். என்னால் ஃபொர்கெட்டே பண்ண முடியாத இந்த விஷயத்தைன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சொல்லுவாங்க அந்த கதையை, அதை நான் சொன்னால் தப்பாக இருக்கும், அவங்க வாயிலேருந்து நீங்கள் கேட்கணும். அவ்வளோ அருமையான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு அவரை மீட் பண்ண தேவை இருந்தது. பல தடவை ஆஃபீஸ் முன்னாடி போய் நின்று அது முடியலை. பட் அவர் அதை நோட்டீஸ் பண்ணி அவர் உள்ளே கூப்பிட்டு அதை அவர் டீல் பண்ணின விதத்தை பற்றி சொல்லுவாங்க. அவ்வளோ பெருமையாக இருந்தது கேட்குறதுக்கு. அதே மாதிரி நம்மளோட ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்களோட பேசுகிற வாய்ப்பும் எனக்கு ஒரு வாட்டி கிடச்சிது. நான் சொன்னேன் இல்லையா, பல விஷயங்கள் நம்ம வெளியிலேருந்து கேள்விப்படுவோம். அதனால் நமக்கு ஒரு அபிப்பிராயம், நமக்கு தெரியாமையே நம்ம மனசுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் வரும். அதனால் பாலிட்டிக்ஸ்லலாம் ரொம்ப அரசியல் இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. நான் இப்போ பேசுகிறதுலேயும் அரசியல் இருக்குது. ஸோ பட் கொஞ்சம் பயந்து, ஏன்னா நான் அண்ணன்ட்டே அதுதான் சொன்னேன், சினிமாலெல்லாம் பாலிட்டிஷியன்ஸ்னால் இவ்வளோ பயமுறுத்துறாங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ இயல்பாக இருக்கீங்க, எப்படி அது? அதே மாதிரி போலீஸையும் அவ்வளோ மோசமாக காமிக்கிறாங்க. நான் படங்கள் எடுக்கும்போது போலீஸை ரொம்ப நல்லவங்களாக காமிப்பேன், அரசியல்வாதிகளை ரொம்ப நல்லவங்களாக காமிப்பேன். ஏன்னா மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும்ல. நம்ம போலீஸையும் இந்த நாட்டை ஆளறவங்களையும் இந்த நாட்டை லா அண்ட் ஆர்டர் கொண்டுறவங்களையும் நம்ம மட்டமாகவே காமிச்சிட்டு இருந்தா மக்களுக்கு எப்படி மரியாதை இருக்கும், மக்களுக்கு எப்படி மதிப்பு இருக்கும்? வராது. அப்புறம் நம்ம பொதுமக்கள் போய் லா அண்ட் ஆர்டர் கொண்டு வர முடியுமா? முடியாதுல்ல, இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்தது. பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சப்போ நான் அவர்கிட்ட பேசின போது ரொம்ப அதிசயமாக இருந்தது. எனக்கு எப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு பொசிஷனில் இருக்கும்போது எப்படி இவ்வளோ இயல்பாக இவ்வளோ சாதாரணமாக அவர் பேசுகிறாரு, இவ்வளோ மரியாதையோடு பேசுகிறாரு. அங்கேயே எனக்கு ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகிடுது. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பல விஷயங்கள். நான் மேடம் சுப்ரியா சாஹூ அவர்களோட ஒரு மேடையை ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவங்க வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷனில் இந்த காட்டில் இருக்கிற அவங்க காட்டு விலங்கு
அதோட பாதுகாப்பு, அதில் அங்கே இருக்கிறத ஸ்கீம்ஸ், அங்கே இருக்கிறத விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ தூரம் இந்த அரசு அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, எவ்வளோ தூரம் நம்ம முதலமைச்சர் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ரொம்ப அதிசயமாக இருந்ததுங்க. ஏன்னா வேர்ல்டு வைடு வந்து வைல்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன், இந்த காட்டு விலங்குகளை பாதுகாக்கிறது, இப்போ நம்ம காணாமல் போகிற விலங்குகளை பாதுகாக்கிறது வந்து அவ்வளோ பெரிய பணியாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அதை மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆளுங்களை அதாவது இடத்துல வச்சுக்கணும்ல. ஒரு முதல்வர் வந்து விஷன் மட்டும் இருந்தால் பத்தாது. ஒரு ஆளாக நானே எல்லாம் பண்ணுவேன், எனக்கே எல்லா பெருமையும் சேரணும், நானே தான் பண்ணுவேன்னா செயல்பட முடியாது. அவர் கரெக்டான ஆளுங்களை ஐடென்டிஃபை பண்ணி அதாவது இடத்துல வைக்கிறாள், அதுதாங்க ஒரு சரியான தலைவர். டாக்டர் கலைஞர் பண்ண பெஸ்ட் திங் என்னது தெரியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அப்புறம் யாருங்கிறத கிளியரா அவர் வந்து இன்னொரு தலைவரை உருவாக்கிட்டாரு. அந்த இடம் நிறைஞ்சிருக்கலன்னா தமிழ்நாடு என்னவாயிருக்கும்? இப்ப சொல்லலாம் வாரிசு அரசியல்னு சொல்லி குற்றம் சாட்டலாம். வாரிசு அரசியல் இல்லாத இடத்துல என்னாச்சு? வாரிசு அரசியல் சொல்றது அது வந்து விமர்சனம். ஆனால் ஒரு விமர்சனம் வைக்கும்போது அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் கொடுக்கணும். அந்த சொல்யூஷன் இருந்ததா? அப்போ அடுத்த தலைவியை உருவாக்குறது எவ்வளோ முக்கியம். இதெல்லாம் மறந்துட்டேங்க, இது மனசுலேருந்து அன்பிளான்டா வந்தது. அதே மாதிரி எனக்கு அந்த மேடம் சுப்ரியா சாஹூ அவர்களை பார்த்தபோது எனக்கு என்ன பட்டதுன்னா, அந்த முதல்வரோட விஷன் எப்படி இருக்கு, எப்படியாப்பட்ட ஆளுங்களை அவர் கூட வச்சிருக்காரு. ஒரு சின்ன விஷயம், அண்ணனை சந்தித்த போதும் நான் தான் நினச்சேன், கரெக்டாக இந்த துறைக்கு இந்த அமைச்சர் எப்படி அதை ஸ்பாட் பண்ணி அங்கே வைக்கிறதுக்கு ஒரு திறமை இருக்கணும்ல, ஒரு விஷன். அதுதானே எங்க லீடர். இதெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கு. இது ஒரு பக்கம். நான் துர்கா அம்மா அவங்கள சந்திச்சேன். அவ்வளோ லக்ஷ்மி கடாட்சமா, அவங்க தான் தேவதை மாதிரி இருந்தாங்க. அவங்க சிரிச்சு அவங்க பேசின விதம் இருக்குல்ல, கையெடுத்து கும்பிடுன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் சிவசங்கரி அம்மா, எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா கிட்ட பேசினேன். துர்கா அம்மா அவங்களோட புக்குக்கு அவங்க ஃபார்வேர்டு எழுதியிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ரொம்ப அருமையான புத்தகம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்கணும். அதில் நம்ம முதலமைச்சரை பற்றி ஒரு சாப்டரே இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பக்கம். அதில் ஒரு பெண்ணோடு, ஒரு மனைவியோட பக்கத்தில் இருந்த தன் கணவரை பற்றி எழுதின விஷயம் இருக்குல்ல, அந்த மனிதரை இப்படி பார்க்குற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, சிவசங்கரி அம்மாவும் நானும் இதை பற்றி ரொம்ப நேரம் பேசணும். அவ்வளோ ரசித்து பேசினாங்க அம்மா. அவங்களுக்கு என்ன வயசு? 80 வயசுக்கு மேலே இருக்கும். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? அவங்க வந்து ஒரு பெண் சிங்கம். அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் யாரையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, பெண் விடுதலைக்காக போராடின ஒரு போராளி அவங்க எழுத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. இப்போ அவங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று ஷேர் பண்ணாங்க. நான் அது உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களோடு ஆட்சி அந்த டைமில் கோபாலபுரத்தில் தண்ணி தட்டுப்பாடு. இப்போ வாசலில் டேங்கர் லாரியில் தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும்.
நமக்கு இப்போ இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்போ இருக்கிற முதலமைச்சரோட மகன் அவர் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து ரோட்டில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வீட்டில் அம்மா கொண்டு வந்து கொடுப்பாராம். அதே மாதிரி குழந்தைகளை குளிப்பாட்டுறது, குழந்தைகளை ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறது, இதெல்லாமே அவ்வளோ ஈடுபாடோடு அவர் பண்ணுவாராம். ஸோ அங்கே அந்த பெண்ணுக்கான மரியாதை என்னது? அதுதானே ஒரு ஆணுக்கு அழகு. அதுதான், அப்படி தானே ஒரு ஆணை சம்பாதிக்க முடியும் அந்த பாசத்தை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆதிக்கத்தால் ஒரு பெண்ணோட அன்பை சம்பாதிக்க முடியுமா? ஆதிக்கம் காமிச்சா அங்கே ஒரு பயம், அந்த பயத்தினால ஒரு 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 அடக்கம் இருக்குமே ஒழிய ஒரு பெண்ணோட மரியாதையும் அன்பையும் சம்பாதிக்கணும்னா அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு மரியாதை கொடுத்தா மட்டும்தான் முடியும். அவர் கூட 50 வருஷம் வாழ்ந்த அந்த பெண் சொல்கிறத விட ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேட் இந்த உலகத்தில் வேறு ஏதாவது உண்டா? அந்த இடத்துல எனக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம கேள்விப்படுறதுக்கும் உண்மைக்கும் ரொம்ப தூரம் இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாரும் இங்கே கூடி வந்து இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நான் முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு சோஷியல் மீடியா இருக்குது, யூடியூப் இருக்குது, பல ஒரு ஃபோனை கையில் வச்சு ஒரு தட்டுனா நமக்கு எல்லாமே கிடச்சிடுறது, வாய்ப்புகள் இருக்குது, அரசோடு சலுகைகள் இருக்குது, அரசோடு சப்போர்ட் இருக்குது, பெண்களுக்கான பல திட்டங்கள் இருக்குது. இதை எல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே மட்டும் இருந்தால் நம்ம எதெல்லாம் பற்றி பேசணும், நம்ம அரசியலை பற்றி பேசணும், நம்ம வந்து எக்கனாமியை பற்றி பேசணும், எக்கனாமிக் என்ன சொல்லுவாங்க, பொருளாதாரத்தை பற்றி பேசணும். நம்ம வந்து எல்லாத்துலேயுமே நம்மளோட பங்களிப்பு இருக்கணும். ஒரு பெண்ணை வந்து 50 வருஷம் இல்லை 60 வருஷம் உழைச்சிட்டு 60 வருஷத்தில் வந்து உட்காந்து காலை நீட்டி உட்காந்தா அவளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அவளுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கா, இல்லை பென்ஷன் இருக்கா? அதுக்காக தான் இந்த அரசு வந்து அந்த பெண்ணுக்கு அந்த 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது பெருசாக இருக்காது. நான் கூட யோசித்தேன் எதுக்கு இது, ஆனால் அந்த ஷோவில் வந்து உட்கார்றது பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய் எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கறது, அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது அப்புறம் நான் உணர்ந்தேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க என்னெல்லாம் திட்டங்கள் இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க பெண்களுக்காக இந்த கவர்மெண்ட் என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க, கேட்டு தெரிஞ்சுக்குங்க. யூடியூப்பில் பாருங்கள், கவர்மெண்ட் சைட்ஸில் போய் பாருங்கள். நீங்கள் பார்க்குறத மக்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்குங்க, அவங்க அனுபவங்களை தெரிஞ்சுங்க. என்னோடய ஹஸ்பண்ட் எப்பவும் சொல்லுவார், பாலிடிக்ஸ் அரசியலை பற்றி பேசும்போது அவர் இப்போ கூட சொல்லிட்டு இருந்தார், தரோ பிரெட் பாலிட்டிஷியன் அப்படின்னா அந்த வயசுலேருந்து பாலிட்டிக்ஸ் அரசியல்னா என்னது, அந்த மக்களோட பிரச்சனைகள் என்னது, அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான தீர்வுகள் எப்படி இருக்கணும், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தால் இது வந்து கரெக்டாக இது இயங்கும், எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு பாலிட்டிக்ஸ் அரசியல் ஆசை வந்து நாளைக்கு அரசியல்வாதி ஆகணும்னு நினைக்கிற காலம் இது. அதனால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மக்களோட பிரச்சனைகள் தெரியாது. மக்களோட பிரச்சனைகள் தெரியணும்னா ஒரு கிரைசிஸ், ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வரும்போது மக்களை காப்பாற்றுற தலைவர் வேணும்னா அவர் வந்து அந்த அந்த ட்ரைனிங்கோடு வந்த ஒரு தலைவராக இருக்கணும். அது எந்த பக்கம் வேணால் இருக்கலாம், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. பட் அது வந்து ரொம்ப அழகாக இந்த அரசு தெளிவுபடுத்தியிருக்கு. இப்போ இருக்கிறது ஆட்சியில் ஒரு 5 வருஷமாக நடந்த விஷயங்களை பாருங்களேன், எவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல, நம்ம வெளியில் போகும்போது பார்க்கும்போது தெரியறதில்ல.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு தமிழ்நாடு அரசு, டிஎம்கே அரசு மாதிரி வேற யாருமே கிடையாதுங்க. நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி அவ்வளோ பேசணும். மதுரையில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கொண்டு வந்தது யாரு? ஜல்லிக்கட்டுக்காக. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள். கீழடியை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. யார்? நீங்கள் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. கீழடியில் நடக்கிறது, தமிழ் இதை பற்றி பேசுறது. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ எனக்கு நான் பல விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கிறேன். நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே எவ்வளோ பேர் பார்ட்டி பீப்புள், எவ்வளோ பேர் பப்ளிக்னு தெரியலை. யாராக இருந்தாலும் காதையும் கண்ணையும் திறந்து வச்சுட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம டிசைட் பண்ணோம் நமக்கு என்ன நல்லது, நமக்கு யார் நல்லது செய்கிறாங்க, எது நல்ல. இந்த பக்கம் இருக்கிறவங்களை குறை சொல்கிறது, இந்த பக்கம் இருக்கிறவங்களை நல்லது சொல்கிறது இல்லாமல் யார் தப்பு பண்ணாலும் எடுத்து பேசணும், யார் நல்லது செஞ்சாலும் உறக்க சொல்லி பாராட்டணும். அது நம்ம கடமை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு விஷயம், பொறுப்பாக, தட் இஸ் நம்ம இந்த யூடியூப்லேயும் சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாத்தையும் நம்பாதீங்க. நான் மீடியாக்குள்ளேருந்தே சொல்கிறேன். ஆழ்ந்து ஆராய்ஞ்சு அது என்னது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம்.